வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2க்கான ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா? அதுக்கான மார்க் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது? அத வந்து நீங்களே எப்படி ஈஸியா எடுத்துக்கிறது? மொபைல்லயே பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துடுறேன். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. உங்களுக்கு வந்து லிங்க் வேணாலும் நீங்க வந்து குடுத்துறேன். நீங்க போட்டா சரி. tge.tn.go.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். உள்ள வந்தோனே இந்த மாரி பேஜ் தான் உள்ள வரும். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு. இதுக்கான ரிசல்ட்டுக்கான ஹால் டிக் இது வந்து டவுன்லோட் பண்றது எப்படி மார்க் ஷீட் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது வந்து நெறைய டீட்டெயில் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இப்ப ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப ரெகுலர் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஒண்ணு பாப்பப் வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல வரும்போது வந்து நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இந்த மாரி வரும். இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்ல வந்து என்ன ஃபார்மேட் குடுக்குறோம் பாருங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 1985 இருந்துச்சுன்னா, 1985 ஹைஃபன் மந்த் அதுக்கப்புறம் டேட் இந்த இதில சிம்பிள் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டேட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது உங்களுக்கு இப்போ நீங்க வந்து 2005ல் பொறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். 2005 அ மே மாசம் அதுக்கப்புறம் 27ஆம் தேதினா இப்படி இந்த ஃபார்மேட்ல தான் போடணும். கரெக்ட்டா நான் எக்ஸாம்பிள் போடுறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேத்தமேட்டிக்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னா, 1 பிளஸ் வந்தா பிளஸ் போடணும். மைனஸ் வந்தா மைனஸ் போடணும். அது உங்களுது என்ன வேணா அதுல மாறிட்டே இருக்கும். ரொட்டீனா மாறிட்டே இருக்கும். இல்ல இதுல வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னா, இது குடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டு அடுத்து வந்துரும். அப்ப 24 பிளஸ் 6 வந்து எவ்வளோன்னா 30 அப்படின்னு நம்ம வந்து நமக்கு கேப்ச்சா வந்து நமக்கு என்ட்ரி பண்ணணும். இது என்னன்னா ஒரு வெரிஃபிகேஷன். இது வந்து ஹியூமனா வந்து பண்றாங்களா? மிஷின் பண்ணுதா? அப்படின்றதுக்காக வெரிஃபிகேஷன் இந்த கோடு. இப்போ உங்க ரோல் நம்பர் குடுத்து இங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட் வந்து வெளியாயிடுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்களே உங்க வீட்ல ஈஸியான முறையில டவுன்லோட் பண்றதுக்குன்னு எளிய முறை. இதுதான் சொல்ல வரேங்க. அதே மாரி இங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரெகுலர் வர்றதுக்கும் இதிலே தான் வரணும். அதில நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வந்திருக்கிற அப்டேட்டு. கண்டிப்பா வந்து ஒரு மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணோம் அப்டின்னா, நீங்க வந்து அத வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஈஸியா எடுத்துக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறை அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு, வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. அதேமாரி 12த் படிச்சிருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா, இதில வச்சு தான் மார்க் ஷீட் எடுத்து நீங்க வந்து காலேஜுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு ஈஸியான முறையா தான் இருக்கும். இத வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப் பண்ணப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.